ஒரு அழகான ஊமை சொல்றார். சொல்லுகின்ற மெய்கண்டார் 2 வயது உடையவர். அவர் சொல்லுகிற உபதேசம் பாருங்க. நல்லாய் தவத்தால் நன்மையுடைய மாணாக்கனே. நல்லாய், நேற்று வரைக்கும் அந்த பெண்ணிடத்தில் பால் வெளிப்படலை. இப்போ எப்படி வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? அந்த குழந்தையின் உருவத்தை பார்த்த உடனே என் குழந்தை பசிக்கிறது அப்படிங்கிற நினைப்பு தாயின் நெஞ்சத்தை போட்டு பிசைவதனால உதிரம் பாலாக மாறுது. அப்போ எங்கோ இருந்து வரலையே, உள்ளே இருந்து தானே வந்துச்சு. அப்போ நேற்று வரை அது உதிரம், இப்போது வரும்போது பாலாக மாறுகிறது. இந்த ரசாயன வித்தை தான்ங்க. நீ பக்குவப்பட்டு விட்டால் உன் நெஞ்சுக்குள் இருக்கிற சிவம் உனக்கு உணர்த்துவதற்கு உண்மையுடைய வண்ணம் குருவடிவாக முன்னே வரும். அப்போ இங்கே இல்லாதது வெளிப்பட்டது போல, இங்கே இல்லாதது வெளிப்பட இல்லாமலே இருந்தால் வெளிப்படாது. இருந்துச்சு, அருவாக இருந்துச்சு, இப்போ உருவாயிற்று. அதுபோல தான் சிவம் நெஞ்சுக்குள் அருவாக இருந்தது. நீ பக்குவப்பட்ட பொழுது உருவாக முன்னே வந்து நிற்கிறது.